தைராய்டு என்றால் என்ன? தைராய்டு டிசீஸ் என்பது கழுத்தில் இருக்கும் ஒரு சுரப்பி. இது உடலின் மெட்டபாலிசம், அதாவது உடல் வேகத்தை கட்டுப்படுத்தும். முக்கிய வகைகள்: 1. ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு குறைவு, உடல் எடை அதிகரிப்பு, சோர்வு, குளிர் அதிகம் உணர்வு. 2ஆம் வகை ஹைப்பர் தைராய்டிசம், உடலில் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக உற்பத்தியாவதால் ஏற்படுகிறது. முக்கிய அறிகுறிகளில் உடல் எடை குறைவது, இதய துடிப்பு அதிகரிப்பது. தைராய்டுக்கு என்ன சாப்பிட வேண்டும்? கேரட், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை போன்ற காய்கறிகள் விட்டமின் ஏ நிறைந்தவை. இது ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணும். நெல்லிக்காய், ஆரஞ்சு, பேரிச்சை விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொண்டுள்ளன. இதை எடுத்துக்கொள்ளவும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பாதாம், வால்நட், பம்கின் சீட்ஸ். இவற்றில் உள்ள செலீனியம் மற்றும் ஜிங்க் தைராய்டு ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ண உதவி செய்கிறது. முக்கிய நியூட்ரியன்ட் அயோடின், தைராய்டு ஹார்மோன் உருவாக்க உதவும். Iodized salt is a rich source of iodine. Seafoods are also excellent sources. ஹார்மோன் செயல்பாட்டிற்கு செலினியம் அத்தியாவசியமானது. பருப்புகள் செலினியத்தின் சிறந்த மூலமாகும். முட்டைகளும் செலினியம் நிறைந்தவை. இந்த உணவுகள் தைராய்டு மற்றும் பிற ஹார்மோன்களை செயல்படுத்த உதவுகின்றன. ஜிங்க் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இது நமது உடலின் பாதுகாப்பு அரணை வலுப்படுத்துகிறது, மேலும் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. ஜிங்க் உங்கள் நலனுக்கான இன்றியமையாத கனிமம். ஹைப்போதைராய்டு இருந்தால் முட்டைக்கோசு, காலிஃபிளவர், சோயா போன்ற உணவுகளை அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்கவும். இவை தைராய்டு சரி செய்ய ஸ்லோ பண்ணும். பொதுவாக அவாய்ட் செய்ய வேண்டும். ஜங்க் ஃபுட், அதிக சர்க்கரை, ப்ரோசஸ்ட் ஃபுட் இவற்றை தவிர்ப்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியம். காலையில வெறும் வயிற்றுல தைராய்டு மருந்து எடுத்துக்கணும். கால உணவுல புரோட்டீன் சத்து நிறைஞ்ச உணவோடு ஃப்ரூட் சாப்பிடணும். மதியம் பேலன்ஸ்ட் மீல் சாப்பிடணும். இரவு லைட்டா சாப்பிடணும். யார் கவனமாக இருக்க வேண்டும்? பெண்கள், எஸ்பெஷலி 30+ ஏஜ். தைராய்டு ஃபேமிலி ஹிஸ்டரி, அதாவது ஜெனடிக் உள்ளவர்கள்.